டேய் சுபினு, அந்த அந்த பொண்ணு விஷயம் என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு வேணாமாப்ல உங்களுக்கு. அது சரிப்பட்டு வராது. ஏன்டா அன்னைக்கு என்னமோ சொன்னேன், ஒன்று சேர்த்து வச்சுருவேன்னு என்னென்னமோ சொன்னியே, இப்போ என்ன சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிற? அதானே அன்னைக்கு என்னமோ பெரிய இவன் மாதிரி சொன்னேன், நான் எப்படியாச்சும் சொல்லு, நான் எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து வச்சுருவேன்னு சொல்கிறேன். இப்போ என்னமோ சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிற? ஆமாம் சொன்னேதான், இப்போ யாரும் இல்லைன்னு சொல்கிறா. அதுக்காண்டி சொன்னா உடனே உங்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாளோ, நல்லது கெட்டது எதுவும் கேட்காம கொள்ளாம, பொண்ணு எப்படி விசாரிக்காம. டேய் நல்ல பொண்ணு தானடா இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க அதான் சொல்கிறானே, அவன் அதே இப்போ தான் சொல்கிறானே, அப்புறம் என்ன? ஆமாம் நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நல்ல பொண்ணுன்னு தெரியும். ஆமாம் நல்ல பொண்ணு. முகரை பேத்தன் வைவே. சரி, அன்னைக்கு என்னமோ சொல்லிக்கிருந்தியே, என்னை பார்த்தோன்னு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தான்னு சொன்னியே, வீட்டை சுற்றிக்கிட்டே இருந்தான்னு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அது ஏன் சுற்றினாலும் தெரியுமா? வெக்கப்பட்டு தான் சுற்றுனா. ஆமாம் நொக்கப்பட்டு சுற்றினா. அது நொக்கப்படனா இல்லை, அவளுக்கு வந்து நீ சுத்தம் போது என்ன டயம் இருந்துச்சு? அப்போ எத்தனை மணி? மணி ஒரு 5, 5:15, 5:30 கிட்ட இருக்கும். அதுதான் விஷயமே. அந்த பொண்ணுக்கு 5 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதான், தெரியுமா? அது அதனால தான் அந்த புள்ள வந்து வீடு தெரியாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா சொல்கிற? உண்மைதானா? டேய் சுபின், என்னடா நம்பவே முடியல. நம்ப முடியலன்னா எந்திரிச்சு போடி. நான் சொல்கிறது தான் உண்மை. நான் போய் விசாரிச்சது தான் தெரிஞ்சிச்சு, அந்த பிள்ளைக்கு 5 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதான். அதனால தான் வந்து வீடு தெரியாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே கிடந்திருக்கு அதுக்குள்ளே. நீ என்னமோ வெக்கப்பட்டு தான் சுற்றுது, நீ பின்னாலே நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டே வந்திருக்க. சே பாவம் மாப்பிள்ள, ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ள. பரவாயில்ல மாப்பிள்ள, 5 மணிக்கு மேலே கண்ணு தெரியலைன்னா என்ன, அது நம்ம கொஞ்சம் காசு கொஞ்சம் மிச்சமாக, வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக தேவையில்லை. இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்கள் அதே பேசி முடிங்க மாப்பிள்ள. என்னது பேசி முடிக்கவா? ஏடா இவ்வளோ தூரம் சொல்லிக்கிறீங்க, அப்புறம் என்னமோ பேசி முடிய என்னமோ பெரிய வள்ளல் மாதிரி சொல்கிற. அவளுக்கு வந்து 5 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது மட்டும்தான் உனக்கு இப்போ தெரியும். இன்னொரு செய்தியை சொல்ல பாரு, அவள் அடிச்சான் வைவே, ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். நீ வடிவேல் கதையாக போயிடுவாப்ல. சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் இருந்துரு. டேய் நீ ஒன்று சொல்லி என்னை மனசை மாத்துறாடா. நீ அதெல்லாம் அப்படின்னா அப்படியே இருக்காது. நீ உனக்கு முடிஞ்சா சேர்த்து வை, இல்லாடி நீ விட்றா, நான் பார்த்துக்கிறேன். அதானே அப்புறம் என்ன ஒன்று நீ சொல்லிகிட்டே இருக்க? முதல்ல என்னமோ கண்ணு தெரியாதுன்னு சொன்னேன், அப்புறம் வேணாம் இருக்கட்டும் கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அடிக்கிறான்னு சொல்கிற. அவள் அடிக்கிறது உங்களுக்கு எப்படி? உங்கள்கிட்ட யார் சொன்னா? அதானே அவள் அடிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா மாப்பிள்ள? அவள் அடித்ததே என்னையே தான்டா. என்னடா சொல்கிற? ஆமாடா, நான் தான் போய் பேசலாம்னு போனேன். அவன் நின்றா. ஏம்மா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உன்னைய வந்து விரும்புகிறான், உன்னைய கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படுறான், கல்யாணம் பண்ணிக்கம்மா அப்படி தான்டா சொன்னேன். அடித்தாலே பாரு ஒரு அடி தலையில், அப்படியே மூளைன்னா அப்படியே கலங்கி போச்சு மாப்பிள்ள. முட்டை இருந்தால் கூட மூளையை பொறிச்சு முட்டை பொறிச்சு சாப்பிட்ருக்கலாம், அந்த அடி மாப்பிள்ள மூளை கலங்கினது. நானும் சரி விடுவான்னு பார்த்தோம்னா விட்ட பாடு இல்லை. 3 நிமிஷம் ஆச்சு, 4 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்துக்கு மேலே அடிக்கிறான் மாப்பிளாவ. அதுக்கப்புறம் என்னடா அவள் அடிக்கிறது விடுறாப்புல தெரியலன்னு நினச்சிட்டு நான் அப்படியே உருகிட்டு கையை உருகிட்டு திருச்சி ஓடினதான். துரத்துறா அந்த துரத்துறா. அப்புறம் மணி 5 மணி ஆயிடுச்சு போல. அவளுக்கு தான் கண்ணு தெரியாது 5 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் தான் 5 மணிக்கு போய் அப்படியே எங்கிட்ட சுற்றிட்டு எங்கிட்டு போனான்னு தெரியல. நான் தப்புச்சோம் பொழைச்சோம்னு வீட்டுக்கு ஓடியாந்தாப்புல. அந்த அடி அடேங்க அப்பா, எங்கள் அம்மா அப்பா கூட அந்த மாதிரி அடித்ததில்லை, அவ்வளோ அடி அடித்தாவ. சாரி மாப்பிள்ள, உன்னைய நான் புரிஞ்சுக்காம ரொம்ப திட்டேன்டா. நீ எனக்காக எவ்வளோ அடி வாங்கிட்டு வந்திருக்க பாரு. உனக்கு விழுந்த ஒவ்வொரு அடியும் எனக்கு விழுக வேண்டிய அடி மாப்பிள்ள. எனக்காக நீ வந்து அடியை வாங்கிட்டு வந்துட்டேன்டா. சாரிடா. டேய் சாரிடா சுபினா, எனக்கும் தெரியாமல் நானும் என்னென்னமோ பேசிட்டேன். நல்ல வேலைக்கு நீ வந்து அந்த பொண்ணை விசாரித்து வந்துட்ட. நீ எல்லாரும் என்னை விட்டுட்டு என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உச்சி குடுமி,
என்னடி இவ்வளோ நேரமா எங்கடி போன? என்னடா உச்சி குடுமி இங்க வா. அது சரி, நேற்று பலகாரம் வாங்குறதுக்கு காசெல்லாம் கொடுத்தாலாம்ல ஒரு ஆள்கிட்ட. ம், அந்த ஆள் அட்ரஸே காணோன்னு சொன்னாலே நேற்று. ஆமாடி, நேற்று பலகாரம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு உன்கிட்ட காசு கொடுத்தோம். நீ வீட்டுக்கு வரவும்ல, ஃபோன் அடிக்கவும் இல்லையே. சரி, நானும் அதோட சரி என்னன்னு தெரியும், நானும் ஃபோன் அடிச்சு பார்க்குறேன், நீ எடுக்கவும் இல்லையே. என்ன என்ன நடந்துச்சு நேற்று? ஒரு விஷயம் ஒன்றும் சொல்லவும்ல, ஃபோன் எடுக்கும்ல, நீನು வரவும்ல. எங்கடி போன நேற்று? ஏய், சேதி கேட்டுக்கிட்டு இருக்க, அங்கே என்ன ஊழ விட்டுக்கிட்டு இருக்க?